கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உன் நம்பிக்கை வீண் போகாத. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் வீண். மனுஷனை நம்புவது வீண். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தை நம்புவது வீண். சில வீணான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போனா உலகத்தையோ மனிதர்களையோ நம்பக்கூடாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்போ நம்ம நம்பிக்கை வீண் போகாது? நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வீண் போகாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்னென்ன காரியம் வரும் அப்படின்னு நம்புறீங்களோ அது நடக்கும். அது வீணல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரோமர் 12:12 நீங்கள் வாஸ்து பாருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நம்புனா அது வரும். சந்தோஷமாக இருக்கணும். அது வீண் போகாது. வீண் போகாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். வீண். நிறைய காரியத்தை யோசித்து பாருங்கள், நம்ம வீணாக்கி இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா நல்லா சம்பாதிச்சார். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். 5 ரூபாய்க்கு டீ குடிக்கிறதுக்கு 50 முறை யோசிக்கக்கூடிய நபர். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். அவங்களுக்கு 3 பையங்க. 3 பையங்களும் 3 பிள்ளைகளும் அந்த சொத்தை வீணாக்கிட்டாங்க. யோசித்து பாருங்கள், அவருடைய தகப்பனார் சம்பாதித்தது எல்லாம் வீணாயிட்டு. இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் டைமை நீங்கள் வீணாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. பைபிளில் சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:36 வாஸ்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போனா வீணாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இன்றைக்கி ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எது வீண் எது பிரயோஜனம் என்கிற எனக்கு தாங்க, சொல்லி தாங்க. நான் எதையும் வீணாக்க மாட்டேன். சிம்பிள். ஆண்டவரை நம்புறது வீண் அல்ல. மனுஷனையோ உலகத்தையோ உலக பொருட்களையோ நம்புவது வீண். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். தீர்மானம் பண்ணி பாருங்கள். நான் சொல்லட்டுமா? நீங்களே ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். 1 சாமுவேல் 12:21 ரட்சிக்கக்கூடாதவைகளை நம்பி வீணாய் போனார்கள், அவைகள் வீணானவைகளே. இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் வீணாக இருக்குது. நம்ம நேரத்தை வீணாக்குறோம், பணத்தை வீணாக்குறோம், திறமைகளை வீணாக்குறோம், நம்முடைய ஆரோக்கியத்தை வீணாக்குறோம், நம்முடைய செல்வத்தை வீணாக்குகிறோம், நிறைய காரியத்தை வீணாக்குகிறோம். ஆண்டவரிடத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எதையாவது வீணாக்கியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. இன்னிலேருந்து நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் என் நம்பிக்கை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கத்தச் செய்வார். யோபு சொல்லுகிறான். யோபு 14:36 வீணான ஆறுதலை எனக்கு கொடுக்கிறார்கள். ஸோ ஒரு மனுஷன் யோபுவுக்கு ஆறுதல் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆறுதல் வீண். அந்த ஆறுதலை யோபால் பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய காரியம் இன்னைக்கு வீண். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் வீணாக விடவே மாட்டார். தேவனை அறிந்தவர்கள், தேவனை
கர்த்தரென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்களுடைய சிந்தனையினாலே வீணாகிட்டாங்க. நீங்களும் நானும் வீணாகக்கூடாது. உங்கள் நம்பிக்கை மட்டும் வீண் போகாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வீணாகாமல் எல்லா காரியத்தையும் சரியாய் நடக்க உதவி செய்தருளும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.